ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சுண்டல் உருளைக்கிழங்கு வச்சு ஒரு கிரேவியாட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு குக்கர் ஒன்று எடுத்துக்கலாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிறதுங்க இந்த சுண்டலை. இது பார்த்திங்கன்னா ஒரு 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. தண்ணி ஊற்றிக்கலாங்க. இதில் பார்த்திங்கன்னா கல்லுப்பு பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இது குக்கரை மூடி போட்டு ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்தாச்சு. இது பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்து வந்திருக்குதுங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கிறேன். தக்காளி பார்த்திங்கன்னா ஒன்று எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்குது. பச்சை மிளகா ஒன்று எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணியிருக்குதுங்க. கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துருக்குறேங்க. அதுவாக பார்த்திங்கன்னா ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்குது. சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு 3 எடுத்துங்க. பொட்டுக்கடலை பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு மிக்ஸி ஜாரில். இதில் பார்த்திங்கன்னா பூண்டு ஒரு 4 பல், இஞ்சி ஒரு பெரிய துண்டு எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இருக்குதுங்க. இதை பார்த்திங்கன்னா நல்லா பொடியாட்டம் அடித்து எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பொடியாட்டம் அடித்து எடுத்தாச்சு. இதில் பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா பேஸ்ட்டாட்டம் அடித்து எடுத்துக்குவோம். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா பேஸ்ட்டாட்டம் அடித்து எடுத்தாச்சு. அடுப்பில் பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரம் ஒன்று வச்சுக்கலாங்க. அதில் சமையல் எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் நல்லா காயிட்டுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. பார்த்திங்கன்னா கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இந்த 3ஐயுமே ஆட் பண்ணிக்கலாங்க. இதில் ஆட் பண்ணிக்கிட்டு இது நல்லா வணக்கி விட்டுறலாம். இந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுறலாங்க. இதை இப்போ பார்த்திங்கன்னா இதோட பச்சை வாசம் ஓரளவுக்கு போயிடுச்சு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்த தக்காளியுமே ஆட் பண்ணிக்கலாங்க. தக்காளி ஆட் பண்ணிவிட்டு இதையுமே நல்லா வதக்கி விட்டுக்குவோம். பார்த்திங்கன்னா இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனு தூளுப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. தூளுப்பு ஆட் பண்ணோம்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வதங்கி வந்துடும். அதனால் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மட்டும் தூளுப்பு ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கி விட்டுறலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மூடி போட்டு மூடிடலாங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. தக்காளி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இதை நல்லா வதக்கி விட்ருவோம் எடுத்துகிட்டு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்த உருளைக்கிழங்கை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிவிட்டு இதையுமே நல்லா வணக்கி விட்ருவோம். இந்த மசாலாலாம் உருளைக்கிழங்குல பிடிக்கிற மாதிரி நல்லா வணக்கி விட்டுறலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த டைமில் உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா லைட்டாக வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி எடுத்த அந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்குவோம். அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலாசி விட்டு இதில் ஊற்றிக்கலாங்க. ஊற்றி விட்டு இதையுமே நல்லா கலரி விட்டுறலாம். மஞ்சத்தூள் பார்த்திங்கன்னா சின்ன டேபிள் ஸ்பூனில் 1/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்குவோம். வரமிளகாய் தூள் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. மல்லித்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்குவோம். கரம் மசாலா பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கி விட்டுறலாங்க. இந்த மசாலாலாம் அதில் பிடிக்கிற அளவுக்கு நல்லா வணக்கி விட்ருவோம். இப்போ பார்த்திங்கன்னா அடுப்பு கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்ச சுண்டலை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. சுண்டலை ஆட் பண்ணிவிட்டு இதையுமே நல்லா வணக்கி விட்டுறலாங்க. இந்த மசாலாலாம் சுண்டலில் பிடிக்கிற மாதிரி நல்லா வணக்கி விட்ருங்க. இது நல்லா வணக்கி விட்டுட்டு இதில் பார்த்திங்கன்னா தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க.
பார்த்திங்கன்னா சின்ன சொம்பில் ஒரு சொம்பு நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா பெரிய டம்ளரில் 1 டம்ளருங்க. ஆட் பண்ணிக்கிட்டு இதை நல்லா கலரி விட்ருங்க. இதை நல்லா கலரி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுறலாங்க. ஒரு கொதி வரட்டும். பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக கொதிச்சிட்ருக்குது. இந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கிறேங்க. ஏற்கனவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் தூளுப்பு ஆட் பண்ணியிருக்கிறோம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கல்லுப்பு ஆட் பண்ணிவிட்டு இதே நல்லா கலரி விட்டுறலாங்க. கலரி விட்டு இது ஒரு மூடி போட்டு மூடிடலாம். அது நல்லா கொதி வரட்டுங்க. இந்த பச்சை வாசமெல்லாம் போகணும், நல்லா வேகணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே கொதி வந்துருச்சு. இந்த டைமில் எடுத்து நல்லா கலரி விட்டுறலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சுண்டணும், இன்னும் கொஞ்சம் கட்டியாகணும். அப்படின்னா தான் கிரேவிக்கு நல்லா இருக்குங்க. இதை நல்லா கலரி விட்டுறலாங்க. கலரி விட்டு மறுபடியும் ஒரு மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. தண்ணி ஓரளவுக்கு நல்லாவே சுண்டி வந்துருச்சு பாருங்கள். இப்போ எடுத்து நல்லா கலரி விட்டுறலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா கிரேவி பதத்துக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த டைமில் நல்லா கலரி விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா சுவையான சுண்டல் உருளைக்கிழங்கு வச்சு கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இது பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு தோசைக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கங்க. நம்ம சேனல் புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாங்க.